ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அதோடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ நம்ம டெஸ்ட் பேஜோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ. ஸோ யூனிட் 8 ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதில் ஒரு சில டாபிக்ஸ் எடுத்து இதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கொஸ்டின்ஸு நம்ம டெஸ்ட்டுக்குரிய டாபிக், சரிங்களா? ஸோ இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம். இதோடைய ரெஃபரன்ஸ் புக்குமே நம்ம டெஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் கொஸ்டின்ஸ். நம்ம டெஸ்ட்டு கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ணோன்னா அதுக்கான பிடிஎஃப்பையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆன்சர் பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு 2 days கழிச்சு அப்லோட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம மெட்டீரியல்லேருந்து வந்திருக்கும். ஷார்ட்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்தே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ லாஸ்ட் யூனிட்ல இந்த சாம்பிளிங் தான். இப்போ நிறைய டாபிக் புதுசாக இருக்குது, அதில் எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்து ஓகே இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் போடுறீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் காப்பி ஒரு 2 days கழிச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி கூகுள் ஃபார்ம் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு October 10 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ஸோ இது வரைக்கும் முடிஞ்ச டெஸ்ட்டு நம்ம ஆர்கானிக் இன்ஆர்கானிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வித் ஆன்சர், ஸோ அதனுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த டெஸ்ட்டு எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டே கிடையாது. ஸோ October 10 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கும் பிடிஎஃப் வித் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கூட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஓஎம்ஆர் சீட்டில் எக்ஸாம் எழுதுறதுனால நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறது ஓரளவுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால நீங்கள் பிடிஎஃப் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சார் நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8லேயே ரிமைனிங் இருக்க போர்ஷன் வந்து அடுத்து வைப்போம். ஸோ அதுக்கடுத்து யூனிட் 9, அதுக்கப்புறம் யூனிட் 9ல் வந்து 2 டெஸ்ட் இருக்கும், யூனிட் 10ல் 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 110 கொஸ்டின்ஸ் மறுபடியும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போனாலே போதும். இந்த லாஸ்ட் டைமில் உங்களுக்கு இதுவே என்ன மேக்ஸிமம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. புக் எடுத்து படிக்கணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும்.